எனக்கு இங்கிலீஷில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதவும் பேசவும் தெரியாது. ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அதை விட தமிழில் நல்லா எனக்கு பேசவும் எழுதவும் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்லைன் ஜாப் உங்களுக்காக தான். அண்ட் நீங்கள் வந்து பார்ட் டைம் ஃபுல் டைம் ஜாப் வந்து வீட்டிலேருந்து வேலை பார்க்குற மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அல்லது ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டு ஜாப் சர்ச் பண்ணுறீங்க, ரீஸ்டார்ட் பண்ணணும் உங்களோட கெரியர்னு நினைக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன கம்பெனி ஹையர் பண்ணுறாங்க அண்ட் என்ன ரோல், சேல்ரி, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ரெஸ்யூம் அண்ட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் செய்யக்கூடிய 5 விஷயங்களை உங்களால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக இந்த ஜாப்க்கு நீங்கள் ஒரு 1 வீக் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன ரோல் அண்ட் உங்களுடைய சேல்ரி, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ஸ்கில் செட்ஸ் வேணும், எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிக்கலாக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறதோட ஒரு சாம்பிள் வீடியோ வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ChatGPTயில் இருக்கேன். இப்போ ChatGPT கிட்ட நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். சென்னையில் சிறந்த சுற்றுலா இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இதை நான் தமிழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன். ஸோ அதுவும் அதை புரிஞ்சுக்கிட்டு தமிழில் எனக்கு வந்து என்னென்ன இடங்கள்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ரெஸ்பான்ஸாக கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ரெஸ்பான்ஸ். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி தமிழில் ரிலேட்டடான பதில்கள் வந்து கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நான் சரி பார்க்கணும். ஓகே, அடுத்து 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை காலத்தில் எப்படி பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இப்போ எனக்கு 2 ரெஸ்பான்ஸ் வந்து கேட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக நம்மளை வந்து என்கேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இது 2ல் எது வந்து மக்கள் விரும்புவாங்க, எது ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத நான் தேர்ந்தெடுக்கணும். இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு ஏஐ ரெஸ்பான்சஸ். அடுத்து 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்கேன். இது எந்த மாதிரியான சென்டென்ஸ் அப்படின்னு அதுக்கிட்ட கேட்குறப்ப அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறை பாசிட்டிவான வாக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ChatGPT மாதிரி மாடல்னால பாசிட்டிவ் நெகட்டிவை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனோட்டேஷன் அல்லது லேபிளிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் நாளை பள்ளி போவேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக நம்ம பேசுகிற மாதிரி வந்து இருக்குது. பட் அதை எப்படி வந்து நம்ம ப்ராப்பரான சென்டென்ஸை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அதுக்கிட்ட கேட்குறப்ப அது வந்து நான் நாளைக்கு பள்ளிக்கு செல்வேன், நான் நாளைக்கு பள்ளிக்கு செல்வேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பெஸ்டர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எது பேச்சு வழக்கு, எப்படி வந்து நம்ம வந்து எழுத்து வழக்கில் எழுதுவோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராமர் செக் பண்ணுறது தமிழ் லாங்குவேஜ்க்காக. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கர்நாடகாவின் தலைநகரம் அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தவறான வாக்கியம் அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சி அதுக்கு கரெக்டான ரிப்ளையும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் செக்கிங். இப்போ நான் சொன்ன 5 விஷயங்களையுமே உங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு அதில் கொடுத்துருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸுக்கு எவ்வளோ அக்யூரசி இருக்குது, அதாவது எவ்வளோ கரெக்டாக வந்து சொல்லியிருக்கு, அண்ட் அதில் கிராமர் மிஸ்டேக் இருக்கா, கம்ப்ளீட்டான ஒரு வாக்கியமாக இருக்கா, நேச்சுரலாக தமிழில் வந்து ஆன்சர் நம்மளுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும். ஸோ ஓவரால் ரேட்டிங்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல விதமாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு சில செக்ஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி நம்ம வந்து ஏஐ மாடலுக்கு தமிழ் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் உங்களுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழோடைய ரீடிங் அண்ட் ரைட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிராமர் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுவோம், ஆனால் வந்து ப்ராப்பராக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத தெரியாது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க உங்களால் ஈஸியாக இந்த ரோலை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரோ அல்லது வந்துட்டு ஆன்லைனில் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலோ நீங்கள் எடுத்து படித்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக ஜாப்க்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதாவது வந்து கைட்லைன்ஸ், ஃபீட்பேக் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு மினிமலாக வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து புரிஞ்சுக்கிற அளவு தெரியும் அப்படின்னா போதும். அதே மாதிரி ஃபேக்ட்லாம் நம்ம செக் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஃபேக்ட்டுமே தெரியாது கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து ஒரு சில புதுமையான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி கரெக்டாக ChatGPT சொல்லுதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எப்படி கூகுளில் உங்களுக்கு சர்ச் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. கிராமர் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இன்கரெக்டான ஃபேக்டெல்லாம் வந்து வருது அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் அட்டென்ஷனோட கவனித்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தவிர்த்து பேசிக்காக கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஒரு எக்ஸலில் டைப் பண்ணுறதா இருக்கட்டும், டாக்குமெண்ட் டைப் பண்ணுறதா இருக்கட்டும், காப்பி பேஸ்ட், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒர்க்குக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு எப்படி அசஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தமிழில் ஒரு பேசேஜோ அல்லது ஒரு கதையோ கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய
கிராமர் மிஸ்டேக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்க சொல்லலாம், கரெக்டாக லாஜிக்கலாக வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டோரி வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து உங்களை செக் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு 2 ஏஐ ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இதில் எது பெட்டராக இருக்குது, ஏன் அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ உங்களுடைய ரைட்டிங் குவாலிட்டியை செக் பண்ணலாம். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்டோட பேட்டர்னாக இருக்கும். நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணோடனே உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் லிங்க் வரும். அதில் நீங்கள் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஒரே வாரத்தில் எழுத கண்டிப்பாக பழக முடியாது மிஸ்டேக் இல்லாமல். பட் ஆனால் நீங்கள் இந்த இன்டர்வியூ அண்ட் அசஸ்மெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் ஜாபில் போய் டெய்லி நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கே வந்து எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஐடியா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ தமிழ் வந்து நிறைய எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாடல்கிட்ட நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு அது கொடுக்கக்கூடியதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து அனோட்டேஷன் பேசிக்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்தது பாசிட்டிவாக சொல்லுதா நெகட்டிவாக சொல்லுதா, எந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்டான துறைகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் ரேட்டிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து தெரியாத விஷயத்தை பற்றி கூட நம்ம ஸ்போர்ட்ஸ் பற்றி கூட நம்ம வந்து ChatGPT கேட்கலாம், அது ஒரு ஆன்சர் கொடுக்கலாம். அந்த ஆன்சர் கரெக்டாங்கிறத நம்ம போய் கூகுளில் செக் பண்ணி அதை வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்களே ஒரு சின்ன அசஸ்மெண்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூக்கு உங்களை பற்றி அண்டியே இந்த வேலையில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கிராக் பண்ணிட முடியும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது. இந்த பர்டிகுலர் ஜாப் வந்து தமிழுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கனால அதை தான் வந்து நீங்கள் உங்களுடைய சமரியில் கொடுக்கணும். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு ஏன் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன சம்மரியை நம்ம கொடுக்குறோம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ எவாலுவேஷன் ஸ்கில்ஸ். இந்த ஸ்பெசிஃபிக்கான ரோல் வந்து நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால அதில் என்னென்னலாம் கீ டேர்ம்ஸோ அது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ரிலவெண்ட்டான டேர்ம்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். ஸோ இதையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் கொடுக்க வேண்டியது. அண்ட் நீங்கள் வந்து என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் மூலமாக காமிச்சா போதுமானது. அண்ட் எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசெண்ட் எஜுகேஷன் கொடுங்க. ஸ்ட்ரென்த் வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள்லேருந்து நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது, நீங்கள் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $6 $65 வரையும் பர் ஹாருக்கு உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க. இது எதை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் எந்தளவு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக வேரி ஆகும். அண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க்கும் டாஸ்க்கும் எந்த அளவு ஹெவியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஹார்ட்லி பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதே சேம் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி இன்ஸ்ட்ரக்டர்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த 2 ரோலுக்குமே நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா RWSலேருந்து நம்மளுக்கு ஏஐ டேட்டா ஸ்பெஷலிஸ்ட் தமிழுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் அண்ட் $4 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹார் கொடுக்குறாங்க. ஸோ கண்ட்ரி பொறுத்து வேரி ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா தாராளமாக இதுக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 ரோலுக்கான டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.